இந்த ஷேர் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டில் பதிவாயிருக்கு. ஆ நெறைய பேர் ஸ்டாக்க வந்து பை பண்ணியிருக்காங்க. இந்த பிரைஸ்லேருந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆஃப் 410, செகண்ட் டார்கெட் ஆஃப் ₹450 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு. இந்த கம்பெனி மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, பவர் ஃபர்னஸ் ரெக்டிஃபையர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பிசினஸ்ல மேனுஃபேக்சரிங் பிசினஸ்ல இருக்காங்க. மார்க்கெட் கேபிட்டல் வந்து 10,000 கோடி. ஸ்டாக்கோட பிஇ 40, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 19.1% இருக்கு. டிவிடெண்ட் நெக்லிஜிபிளா தராங்க. டெப்ட் ஈக்விட்டியும் நெக்லிஜிபிளா இருக்கு. 0.30ல இருக்கு. ப்ராஃபிட் குரோத் வந்து 106% சிஏஜிஆர் ஓவர் லாஸ்ட் 5 இயர்ஸ். ப்ரொமோட்டர் ஹோல்டிங் லாஸ்ட் 3 இயர்ஸில் டிக்ரீஸ் ஆகிறது கொஞ்சம் நெகட்டிவ் சைடு. குவார்டர்லி ரிசல்ட்ஸில் சேல்ஸ் 438 கோடியிலேருந்து 753 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 10 கோடியிலேருந்து 91 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் நெட் ப்ராஃபிட் வந்து நெகட்டிவ் சைட்லேருந்து பாசிட்டிவ் சைடுக்கு போய் 272 க்ரோஸாக இருக்குது. காம்பவுண்ட் சேல்ஸ் க்ரோத் வந்து 14% மெயின்டைன் பண்ணுறாங்க. காம்பவுண்ட் ப்ராஃபிட் க்ரோத் வந்து 10 இயர்ஸில் 44% இருக்குது. சிஏஜிஆர் 36%. 10 இயர்ஸ் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியில் வந்து 12% இப்போ இருக்குது. ஒரு டீசெண்டான ரிட்டர்ன் தராங்க. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் ஹையஸ்ட் இருக்குது ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட 64%. அதுக்கப்புறம் பப்ளிக் கிட்ட 25% இருக்குது. நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து 51,000லேருந்து 2,11,000 பக்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. இந்த ஷேர் வந்து லாங் டேர்முக்கு ஏற்றுது. ஷார்ட் டேர்மில் ₹350லேருந்து 410, செகண்ட் டார்கெட்டாக ₹450 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏற்கனவே இந்த ஷேரை வாங்கி வச்சுருக்கீங்கன்னா ஹோல்ட் பண்ணுங்கள். புதுசாக வாங்குறதுனாலும் முடிஞ்ச அளவு குவான்டிட்டிஸ் வாங்கி ட்ரை பண்ணலாம். இது நான் சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷனல் பர்பஸுக்கு தான். ஓன் அனாலிசிஸ் பண்ணிட்டு ஷேரை பர்ச்சேஸ் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லா வீடியோஸும் பாருங்கள்.